இந்த ட்ராமாவோட கண்டினியூஷன் பார்க்கலாமா? ஹீரோ கரெக்டாக அங்கே வந்துடுறான். அவன் மேலே கை வச்சிங்கன்னா அடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு இருக்க. ஹீரோயினும் இவன் எங்கேருந்து வந்தான் அப்படிங்கிற மாதிரி முடிச்சிட்டு இருக்கா. அப்போ நீ யார்ரா, அவளோட புது பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லி அந்த பியூப்பாவும் கத்திட்டு இருக்க. நான் அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட் இல்லை தான், ஆனாலும் அவன் மேலே கை வச்சா நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு ஹீரோவும் டைலாகெல்லாம் பேசிட்டு வந்துட்டு இருக்க. அதுக்குள்ளே ஊருக்காரங்க எல்லாருமே பியூப்பா கிட்ட வந்துடுறாங்க. பியூப்பா நீ பண்ணுறது தப்பு, அந்த பிள்ளை கடத்திட்டு வரக்கூடாதுன்னு சொல்லி அத்தனை பேரும் அவனை திட்ட ஆரம்பிக்க அவன் உடனே எல்லாரையும் பிளாக்மெயில் பண்ணுறான். உங்கள் எல்லாரோட நிலத்து பத்திரம் கிட்ட தான் இருக்குது, இதெல்லாரும் வந்து மறந்துடாதீங்க, உங்கள் அத்தனை பேர் வீடும் இப்போ என் கையில் தான், சும்மா வந்து ஹீரோயினுக்குன்னு சப்போர்ட் பண்ணிட்டு இங்கே வந்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் எங்கள் அப்பாவை வச்சு இப்போவே இந்த நிமிஷமே நீங்கள் எல்லோரும் கடனெல்லாம் அடைக்கணும்னு சொல்லி உங்களுக்கு ப்ரெஷர் கொடுப்பேன் நான் உடனே. அப்போ ஹீரோவும் அது மாதிரி உன்னால் எப்படிடா பண்ண முடியும், சட்டமே சொல்லியிருக்கு அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போட்ட டேட்டு அப்போ தான் அந்த கடனை முடிக்க முடியும்னு சொல்லிட்டு, அதுக்கும் முள்ள ப்ரெஷர் போட்டால் உன் மேலே கேஸ் போட முடியும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்ல உடனே ஊருக்காரங்கெல்லாம் நிஜமாவா அப்போ சொல்கிற, இவன் மேலே நாங்கள் கேஸ் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே அந்த பியூப்பாவும் தேவையில்லாமல் நீ இன்வால்வ் ஆகாத, இல்லைனா நீ உயிரோட போக மாட்ட அப்படின்னு சொல்லி மிரட்டான். அப்போ வந்து ஊருக்காரங்க எல்லாரையும் பார்த்து ஹீரோவும் உங்களுக்கு வேணும்னா ஒரு சூப்பரான லாயர் கூட நானே வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன், கேஸையும் நானே பார்த்துக்கிறேன், இவனை சும்மா விட்டுறாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ அந்த பியூப்பாவுக்கு கொஞ்சம் பயம் வந்துடுது. ஊருக்காரங்கெல்லாம் கொஞ்சம் தைரியமாக இவனுக்கு பயம் கிளம்புறத ஹீரோவுமே நோட் பண்ணுறான். அப்போ அந்த பியூப்பாவும் இதை பிடிச்சிக்கணுங்கிறதுக்காக உடனே அவன் ஹீரோவை பார்த்துட்டு நீ கார் தான் வச்சுருக்கல்ல, சரி என் கூட ஒரு ரேஸுக்கு வா, நாம் 2 பேரும் பந்தயம் வச்சுப்போம், அந்த பந்தயத்தில் நீ ஜெயிச்சிட்டா ஹீரோயினை நான் உங்ககிட்ட விட்டுடுறேன் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டுட்டு ஹீரோவும் இத்தனோடு தான் பெட்டா, ஹீரோயினை மட்டும் விட்டால் பத்தாது, அதுக்கு பதிலாக நம்ம இன்னொரு பெட்டும் வச்சுப்போம், நீ ஜெயிச்சிட்ட அப்படின்னா நான் இப்போ தான் என்னுடைய 2 மில்லியன் வாட்சை வந்துட்டு நான் அங்கே அடமானம் வச்சுட்டு வந்திருக்கேன், அதோட ரசீது அதை நான் உங்ககிட்ட கொடுத்துட்றேன், இவ்வளோ கம்மி பணத்துக்கு தான் அடமானம் வச்சேன், ஸோ அந்த பேமெண்ட்டை நீ கொடுத்துட்டு என்னோட வாட்சை நீ எடுத்துக்கோ, ஹீரோயினையும் நீ எடுத்துக்கோ, அது மட்டும் இல்லாமல் நான் ஜெயிச்சிட்டேன்னு வச்சுக்கோ, ஹீரோயினை வந்து நீ விட்டுட்டு போகிறது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்க அத்தனை மக்களுடைய வீட்டு பத்திரத்தையும் நீ அவங்ககிட்ட திருப்பி கொடுத்துடணும், அவங்க உனக்கு கடன் அடைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்ல அவனும் ரொம்ப தெனாவட்டா அவன் தான் ஜெயிக்க போகிறோம், ஹீரோ வச்சுருக்கிறது ஒரு ஓட்ட வண்டின்னு சொல்லிட்டு சரி அதையும் தான் பார்ப்போம் டீல் அப்படின்னு ஒத்துக்கிறான். போட்டி எப்படி ஆரம்பிக்குதுன்னா அங்கே ஒரு கொடி வச்சுட்டு அந்த கொடியை யார் காரை ஓட்டிகிட்டு வந்து ஃபஸ்ட்டு எடுக்கிறாங்களோ அவங்க தான் வந்து வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஹீரோ ஒரு பக்கம் கிளம்புறான், இந்த பக்கம் வந்து இவனும் கிளம்பிட்டு இருக்கான். இப்போ அந்த பியூப்பா என்ன பண்ணுறான்னா அவனுக்கு 2 ஆட்கள் இருக்காங்கல்ல அவங்கள வச்சு ஹீரோவை டிஸ்ட்ராக்ட் பண்ணணும்னு பார்த்துட்டு இருக்கான். இதை புரிஞ்சுக்கிட்டு ஹீரோயின் ஊருக்காரங்க எல்லாரையுமே கூப்பிட்டு ஹீரோ நம்மளுக்காக தான் போராடுறான், ஸோ அவனுக்கு நம்ம தான் ஹெல்ப் பண்ணி ஆகணும், அங்கங்கே ஷார்ட்கட்டில் நின்று யாராவது அவனுக்கு வழி காட்டுங்க, அவனுக்கு இந்த ஊர் வந்து பரிச்சயம் கிடையாது இல்லையா அப்படின்னு சொல்ல எல்லாரும் பேச்சு கேட்டுட்டு அவனுக்கு ரூட் சொல்லி ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தா கடைசியில் எல்லா கதையிலையும் வர மாதிரி தான் நம்ம ஹீரோ தான் அங்கே வந்து ஜெயிச்சு அவன் கரெக்டாக கோடி எடுத்து காட்டிடுறான். ஸோ எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாயிட்டு ஆடி பாடிட்டு இருக்க. அப்போ ஹீரோயினும் ஓடி வந்து டக்குன்னு அவனை ஹக் பண்ணிடுறான். 2 பேரும் அப்படியே அடுத்த நிமிஷம் ஷாக் ஆகிட ஹீரோயினும் நீ எங்களுக்காக இவ்வளோ பண்ணியிருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு எமோஷனலாக அப்போ வரக்கூடிய பியூப்பாவும் நீ சீட் பண்ணிட்ட, நீ நடுவில் ஷார்ட் ரூட்டில் வந்துட்ட அப்படின்னோடனே ஏண்டா நம்ம 2 பேரும் வந்து ரூல்ஸ்னு பேசினது என்ன, முதல்ல வந்து கொடி எடுக்கிறவன் தான் வின்னர் அப்படின்னு மட்டும்தானே, அதனால் ஷார்ட் ரூட்டில் வரக்கூடாதுலாம் நீ ரூல்ஸில் சொல்லலை, நான் வந்தது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிடுறான். உடனே அங்கே இருக்கவங்களும் இதுதான் கரெக்டு, நீ தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாதன்னு சொல்லி பியூப்பாவை மிரட்டாங்க. இப்போ நான் ஜெயிச்சிட்டதுனால நீ ஹீரோயின் பக்கமும் வரக்கூடாது, இவங்க எல்லாருடைய பேப்பரையும் அவங்ககிட்ட கொடுத்துருன்னு சொல்கிறான். பியூப்பா முடியாதுன்னு வம்பு பண்ணிட்டு இருக்கும் போது அங்கே இருக்கவங்க எல்லாம் கன்னு அப்புறம் கையில் கிடச்சிதுன்னு எல்லாத்தையுமே காட்டி மிரட்ட ஆரம்பிக்க உடனே அவனும் பயந்துக்கிட்டு அவன்கிட்ட இருக்கக்கூடிய இவங்களுடைய வீட்டு பத்திரம் எல்லாத்தையுமே கொண்டு வந்து கொடுத்துட்றான். அதாவது இவங்க வீட்டை அடமானம் வச்சுட்டு சைன் வாங்கியிருப்பாங்க இல்லையா, இந்த கடனெல்லாம் வட்டியாக கட்டணும்னு சொல்லிட்டு அது இப்போ ஒன்றுமே இல்லாமல் தூளாக போகிறதுக்கான பேப்பர்ஸ் தான். ஸோ இப்போ இங்கே பியூப்பாவுமே அவன்கிட்ட சண்டை போட ஆரம்பிக்க அப்போ ஹீரோவுமே இங்கே பாரு உனக்கு ரைவல்ஸ் எல்லாரையும் நீ எப்படி கொலை பண்ணி பொண்ணு புதைச்சுங்கிறதெல்லாம் எனக்கு தெரியும், இது இந்த ஊர்க்காரங்களுக்கு ப்ரூஃபோட என்னால் நிரூபிக்க முடியும், அப்படி பண்ண வேலை வரணுமா உனக்கு அப்படின்னு உடனே அவன் பயந்துட்டு ஓடி போயிடுறான். ஸோ இங்கே மக்கள் எல்லாருமே அவங்கவுங்க பேப்பரையும் எரிச்சிட்டு இனிமேல் கடனும் கிடையாது வீடும் தங்களுக்கே சொந்தம்னு சொல்லிட்டு ஆடி பாடி ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. பிறகு ஹீரோ அங்கேருந்து கிளம்பலான்ட்டு ரெடி ஆகுறானா அப்போ ஹீரோ வந்துட்டு அவன்கிட்ட அந்த வாட்ச் விற்றான்ல அந்த ரசீது எடுத்து இப்போ நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுக்குறான். இங்கே பாரு உன்னால் முடிஞ்ச அளவுக்கு தான் நான் வந்து இதை அடமானத்தில் வச்சுருக்கேன், இந்த கம்மி தொகையை நீ கட்டினா 2 மில்லியன்
உனக்கு அந்த வாட்ச் கிடைக்கும், அதை விற்று உனக்கு தேவையான மாதிரி யூஸ் பண்ணிக்கோ, நீ திருந்தி வாழறதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதெல்லாம் எதுவுமே வேணான்னு சொல்கிறான். ஆனால் இவனும் மறுக்காமல் அதை வாங்கிக்கோ, உனக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும், ஏன்னா எப்படியுமே நான் உனக்கு ஒரு சேலரின்னு கொடுத்தாகணும்ல, ஸோ அது வரைக்கும் மாதிரி இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அதை அவகிட்ட கொடுத்துட்றான். பிறகு வந்து இப்போ அவங்க அம்மாவுடைய நெக்லஸ் அவங்ககிட்ட தானே இருக்குது, அதை ஒரு கவரில் போட்டுட்டு அவன் வண்டியில் ஒரு இடத்துல வச்சுருக்கான். ஸோ இதை ஹீரோயின் பார்த்த உடனே, இங்கே பாரு எக்ஸ் கான்விக்டாக நான் சொல்கிறேன், இந்த மாதிரி இடத்துல தான் நாங்கள்லாம் முதல்ல தேடி கண்டுபிடிப்போம், அதனால் இங்கே வைக்காத, உனக்கு வந்து அந்த நெக்லஸ் சேஃபாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு வேறு ஒரு இடத்துல வைக்கணும்னு சொல்லி அந்த இடத்துல இருந்து எடுத்து வேறு ஒரு இடத்துல வச்சுட்டு, இதில் இருந்தால் கண்டிப்பாக அந்த நெக்லஸை யாரும் எடுக்க மாட்டாங்கன்னு சொல்லி அங்கே இருக்கிறது தான் சேஃப்னு வச்சிடுறா. அப்புறம் ஹீரோவும் அவளும் வந்து ஒருத்தர் பார்த்துக்கிட்டு அவங்க 2 பேருக்கும் பிரியறதுக்கே மனசு இல்லை, இருந்தாலும் பிரிஞ்சு தான் ஆகணுங்கிற மாதிரி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஸோ இப்போ வந்து அங்கிள் ஹாஸ்பிட்டலில் இருக்கார் இல்லையா, அவரை பார்க்குறதுக்காக ஸ்டெப் மாம் வந்து சேர்றாங்க. டாக்டர்கிட்ட அவரோட நிலைமை எப்படி இருக்குன்னு எதுன்னு கேட்கும்போது அவர் இன்னும் அன்கான்ஷியஸாக தான் இருக்கார், அவரோட பிரெயினில் எப்படி டேமேஜ் என்ன இதெல்லாம் தெரியலை, நாங்கள் எல்லா டெஸ்ட்டும் ரன் பண்ணிட்டு தான் இருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது அவர் எப்போ கன்வெடிக்கு வரேன்னாரே அதுவும் சொல்ல முடியாது, அவரோட பாடியை பொறுத்து தான் அப்படின்னு அவங்க சொல்லிடுறாங்க. இதனால் அந்த ஆன்ட்டிக்கு ரொம்பவே குஷி ஆகிடுது. டாக்டர் அங்கேருந்து கிளம்பி போனதுக்கப்புறமா இவரையே ஊற்று பார்த்துட்டு இருக்கவங்க அடுத்ததாக அவங்க பையனுக்கு கால் பண்ணிவிட்டு, இங்கே பாரு ஒரு மீட்டிங் வந்து அரேஞ்ச் பண்ணு, போர்ட் மெம்பர்ஸ் எல்லாத்தையும் இன்வைட் பண்ணு, இந்த ஹீரோவுடைய அங்கிள் வந்து கம்பெனியில் ஊழல் பண்ணியிருக்காருன்னு மட்டும் சொல்லு, மிச்சத்தெல்லாம் நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க அங்கேருந்து இந்த மாதிரி ஃபோன் கால் பேசிட்டு கிளம்பையில் கரெக்டாக கண் விழிச்சு அவங்க போகிற திசையை பார்க்குறாரு. அதான் ஸ்டெப் மதர் ஸ்ட்ரைட்டாக ஆஃபீஸ்க்கு வந்துட்டு எல்லாரையும் கூப்பிட்டதுக்கு காரணமே இங்கே அங்கிள் வந்துட்டு பயங்கரமாயிட்டு ஊழல் பண்ணிகிட்ருக்காரு, அதை பற்றி உங்ககிட்ட பேசுறதுக்கு தான். உடனே யார் அவர் ஊழல் பண்ணாரா, அவங்ககிட்ட ப்ரூஃப் இருக்கான்னு மாற்றி எல்லோரும் கொஷின் ரைஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அப்போ கரெக்டாக அங்கே வந்து அவங்களுடைய அசிஸ்டண்ட் வந்து உங்களை பார்க்குறதுக்காக சில பேர் வந்திருக்காங்கன்னு சொல்ல, இப்போ வந்து அம்மா பையனும் வெளியில் வராங்க. வந்து பார்த்தா அங்கே ஒரு லாயரும் நிறைய போலீஸும் வந்து நிற்கிறாங்க. ஸோ அந்த லாயர் வந்து தன்னை அங்கிளோடைய சொந்த லாயர் அப்படின்னு அறிமுகப்படுத்திக்கிட்டு, அங்கிள் வந்து இப்போ உங்கள் மேலே தான் கேஸ் கொடுக்க சொல்லி எனக்கு வந்து சொல்லியிருக்காரு, அதாவது அவர் மேலே நீங்கள் ஊழல் பழி போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அவரோட பேரை வந்து கெடுக்க பார்த்ததுனால நான் உங்கள் மேலே இப்போ அவர் சார்பாக கேஸ் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்ல, உடனே இவங்களும் அவர் சொன்னாரா, எப்போ சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு நக்கல் ஆகிட்டு கேட்குறாங்க. அப்போ அந்த லாயருமே அசராமல் இப்போ தான் சொன்னார், நான் ஸ்ட்ரெயிட்டாக அங்கேருந்தா வரேன்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஷாக் ஆக, அடுத்தது அப்படியே கட் பண்ணி பார்த்தா ஹாஸ்பிட்டலுக்கு இப்போ அந்த ஸ்டெப் பிரதரும் ப்ரௌடும் சேர்ந்து வராங்க. அங்கே வந்து அங்கிள் வந்துட்டு தெம்பாயிட்டு உட்காந்துட்டு இருக்கிறத பார்க்க இவனுக்கு கட்டு பெறுது. உடனே நீங்கள் இப்போ கன்விழிச்சிங்க அப்படின்னு அங்கிள் கிட்ட கேட்குறான். உங்கள் அம்மா இங்கே வந்து என்னை பார்த்துட்டு போனாங்களே அப்போ தான் அப்படின்னு அவரும் கூலாக சொல்கிறாரு. ஃபாரஸ்ட் வழியாக தான் இப்போ ட்ரைவ் பண்ணி போயிட்டுருக்கானா, அந்த சமயத்தில் அந்த பூப்பாவும் அவனோட ஆட்களும் சேர்ந்து அங்கே ஹீரோவை வந்து வழிமறைச்சு அவனு கார்லேருந்து இறக்கி பயங்கரமாயிட்டு அடிச்சிடுறாங்க. அவன் பயத்தில் வேற ஷூட்டெல்லாம் பண்ணிடுறாங்க. அவன் சுத்தமாக தெம்பு இல்லாமல் போராட முடியாமல் இருந்துட்டுருக்கானா, இதெல்லாம் உனக்கு தேவைதான்டா, பெரிய இவன் மாதிரி நடுவில் வர அப்படின்னு சொல்லி அவன் தலையிலையும் அடிச்சிடுறாங்க. ஹீரோ வந்து அப்படியே ஒரு செமி ஸ்டேட்டில் இருக்கான். அவனுக்கு ஒன்றுமே புரியல. இவனுங்க போட்டு சரி அடி அடித்து அவனுங்களை வண்டியில் ஏற்றிக்கிட்டு அங்கே ஹீரோவை இழுத்துட்டு போகிறாங்களா, வழி ஃபுல்லாக ரத்தம் சொட்டுது. ஹீரோட ஷூ வேறு அந்த இடத்துல விழுந்துருது. ஸோ இப்படி மலை உச்சிக்கு அவனை கூட்டிகிட்டு வந்துட்டு, நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டால என்னோட ரைவல்ஸை இதான்டா பண்ணுவேன், எப்படி இருக்குது நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி சாவு பயத்தை பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ செத்தே போயிடுன்னு அவனை பின்னாடி இருந்து எத்தி விட்டுறான். ஹீரோ வந்து அந்த மலையிலேருந்து கீழே கத்திக்கிட்டே விழுகிறான். ஸோ அடுத்தது இங்கே ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோ மதியானமே கிளம்பிட்டான். பட் ஆனால் எனக்கு மனசு ஒரு மாதிரி இருக்குது, நான் ஃபோன் பண்ணி பார்க்குறேன்னு சொல்லிட்டு விடாமல் அவனுக்கு ஃபோன் அடிச்சுட்டே இருந்துச்சுக்கா. அப்போ ஹீரோட நம்பர் வந்து நாட் ரீச்சபிள் ஆகிட்டே இருக்க அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட ஹீரோயின் ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்கா. அவன் ஃப்ரெண்டுமே உனக்கு அவன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குதானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயினும் அதெல்லாம் கிடையாது, அவன் வேற நான் வேற, எங்கள் 2 பேருக்கு ஒத்துலாம் வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். கொஞ்சம் பேர் காட்டுக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு, காட்டில் ஏதாவது கிடைச்சா கொண்டு போய் விற்று சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு வராங்களா. அப்போ தான் ஹீரோவோட கார் வந்து அந்த இடத்துல நிறைய இலை மரச்செடியெல்லாம் போட்டு மறைச்சி வச்சிருக்கிறத பார்க்குறாங்க. ஸோ உடனே ஹீரோவோட காருன்னு ஷாக் ஆகிட்டு உள்ள ஹீரோ இருக்கானான்னு சொல்லிட்டு தேடும் போது அவன் இல்லைங்கிறத பார்த்துட்டு இவங்களுக்கு பயம் ஆகிடுது. வண்டியில் வந்தவன் வண்டி மட்டும் இருக்கு, அவன் எங்கே போனான்னு சொல்லிட்டு அப்படியே கட் பண்ணி மலை உச்சியிலேருந்து கீழே காட்டுறாங்களா. பார்த்தா நம்ம ஹீரோ அங்கே மரத்தில் சாஞ்சி தொங்கிட்டு கிடக்கிறான், அன்கான்ஷியஸாக இருக்கான். பிளட் வேறு அவனுக்கு போயிட்டே இருந்துட்டுருக்கு. இங்கே ஊருக்குள்ளே வந்துட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டோட பாய் ஃப்ரெண்ட் தான் ஹீரோயினை தேடி பிடிச்சி, இங்கே பாரு ஹீரோவை காணும், அவனோட காரு மட்டும் ஃபாரஸ்ட்டில் நிற்குது, நாங்கள் இப்போ தான் பார்த்தோம், அவனுக்கு என்னாச்சுன்னு தெரியலை அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் அதை கேட்டு பதறி போகிறா. ஹீரோயின் அதுக்கப்புறமா அவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த கார் இருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்களா. ஸோ எல்லோரும் ஹீரோ தான் விட்டுட்டு எங்கேயாவது போயிருப்பான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினுக்கு சமாதானம் சொல்லிட்டு இருக்காங்க.
ஆனாலும் அவளுக்கு மனசு கேட்கவே இல்லையா. அப்பதான் அவளும் ஹீரோ அவங்க அம்மாவோட நெக்லஸ் எல்லாமே எங்கேயும் கண்டிப்பாக போக மாட்டான் அப்படின்னு அவனுக்கு ஞாபகம் வருது. உடனே அவள் ஒளிச்சு வச்சிருப்பாள்ல, ஸோ அந்த இடத்துல அந்த நெக்லஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவள் செக் பண்ணி பார்க்கையில் கரெக்டாக நெக்லஸ் அங்கே தான் இருக்குது. அதனால் ஹீரோ வந்து கண்டிப்பாக இதை வந்து விட்டுட்டு போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இது அவனுக்கு ரொம்பவே முக்கியமானது, அவங்க அம்மா ஞாபகமாக வச்சுருக்கிறது. ஸோ கண்டிப்பாக இங்கே அவனாக போகலை, வேறு ஏதோ நடந்திருக்குன்னு அங்கே இருக்கவங்க எல்லாருக்கிட்டையும் அதை காட்டி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கா. அந்த சமயத்தில் தான் இவங்க ஊர்க்காரன் ஒருத்தன் ஹீரோயினோட பேரை சொல்லி கத்துற ஒரு சவுண்டு கேட்குது. உடனே எல்லாரும் அவன் ஏதோ கண்டுபிடிச்சிட்டான்னு சொல்லிட்டு அங்கே ஓடுறாங்க. பார்த்தா ஹீரோவோட ஷூ அவன் கண்டுபிடிச்சிருக்கான். ஸோ அந்த ஷூவை வந்து இவங்க ஃபாலோ பண்ணிட்டு சுற்றி முற்றி டார்ச் அடிக்கும் போது அங்கே நிறைய ரத்தம் வந்து அப்படியே ஊற்றிட்டே போயிருக்கிறத பார்க்குறாங்க. ஸோ அந்த ரத்தத்தெல்லாம் ட்ராக் பண்ணிட்டு போகையில் மலை உச்சியில் வந்து அது முடியுது. ஸோ இங்கே கண்டிப்பாக ஹீரோவை வந்து கீழே தள்ளி விட்டுருக்காங்க அப்படிங்கிறது ஹீரோயின் புரிஞ்சுக்கிட்டு, இதுக்கும் மேலே நான் அமைதியாக இருக்க மாட்டேன், நம்ம உடனே கீழே போகணும், அவனுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு அழுக ஆரம்பிச்சிடுறா. ஆனால் மற்றவங்க எல்லாருமே இப்போ நைட்டு நேரம் ஆயிடுச்சு, இந்த பக்கம் விலங்கு அதிகமாக இருக்கும், அது மட்டும் இல்லாமல் மழை வேற வர மாதிரி இருக்குது, காலையில் வந்து பார்த்துக்கலான்னு சமாதானம் சொல்கிறாங்க. அவனுக்கு ஏதாவது அடிபட்டிருந்தா இப்போ உடனே போனாதான் நம்மளால் காப்பாற்ற முடியும், மதியானம் கிளம்புனவன் இப்போ ராத்திரி ஆயிடுச்சு, இனிமேலும் என்னால் விட்டுட்டு வர முடியாது, யார் வரீங்களோ இல்லையோ நான் கண்டிப்பாக போய் தீருவேன் அப்படின்னு சொல்லி இவ ரொம்பவே அடம் பிடிக்க எல்லாரும் வேறு வழி இல்லாமல் சரின்னு அவளுக்கு துணைக்கின்னு ஒத்துக்கிறாங்க. அத்தனை பேரும் அங்கேருந்து கீழே இறங்கி வந்து இப்போ ஹீரோக்காக தேடிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் ஹீரோவை காட்டுறாங்களா, அவன் இன்னும் அந்த மரத்தில் தான் தலைகீழ தொங்கிட்டு இருக்கான். அப்போ அவனுக்கு திடீர்னு அவங்க அப்பா அம்மாவோடைய ஞாபகம் வருது. ஸோ அது வந்து ஒரு குட்டி மெமரிஸ் மாதிரி தான். சின்ன வயசில் அவங்க அப்பா வந்து ஒரு முறை கம்பெனி பேங்க்ரப்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சூசைட் பண்ணிக்கலாம்னு நினச்சி கன் எடுத்திருப்பார். அவர் வந்து மனசை சுதாரிச்சுக்கிட்டு தன்னைத்தானே ஷூட் பண்ணிக்க போகையில் தான் அவங்க அம்மாவோட வாய்ஸ் கேட்குது. உடனே இவரும் அந்த கன்னை ஒழிச்சு வச்சுட்டு ஒய்ஃப் எதுக்கு கூப்பிடுறாங்கன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாரா. அப்போ அவங்க ஒய்ஃபும், என்னோட அப்பா பேரில் இருந்த லேண்டு வீடு எல்லாத்தையுமே நான் விற்றுட்டேன், அது மூலமாக நிறைய பணம் கிடச்சிடுச்சு, இதை வச்சு நீங்கள் கடன் அரைச்சி திரும்ப வந்து கம்பெனியை முன்னுக்கு கொண்டுட்டு வாங்க, எனக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது, மனசு விட்டுறாதீங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஆறுதலாக சொல்கிறாங்க. ஃபினான்ஷியலாக இவங்க ஹெல்ப் பண்ணுறதையும் பார்த்துட்டு அவங்க அப்பா ரொம்பவே வந்து இம்ப்ரெஸ் ஆகிடுறாரு. அவர் சின்ன வயசு ஹீரோ கிட்ட சொல்கிறாரு, இங்கே பாருப்பா, இந்த கம்பெனி நான் ஆரம்பித்தது தான், இந்த ஜுவல்லரி வந்து நான் ஆரம்பித்தது தான், பட் ஆனால் அதில் நான் ஒரு சின்ன தவறுனால எல்லாத்தையும் இழந்துட்டேன். ஆனால் உங்கள் அம்மாவோட லவ்வாலையும் உங்கள் அம்மாவோட சாக்ரிஃபைஸாலையும் தான் இப்போ நாம் அந்த கம்பெனியை வந்து திரும்ப கொண்டு போக போகிறோம். கண்டிப்பாக இந்த கம்பெனியை உங்கள் அம்மாக்காக நான் நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன். எனக்கு அப்புறம் நீ தான்ப்பா இதை நல்லா பார்த்துக்கணும். எனக்கும் இந்த கம்பெனி உன் கையை விட்டு போகிற மாதிரி பண்ணிடாத. உங்கள் அம்மாவோட சாக்ரிஃபைஸ் என்றைக்குமே உன் மனசில் இருக்கணும். அவங்களுக்குன்னு அவங்க அப்பா விட்டுட்டு போனது எல்லாத்தையுமே உங்கள் அம்மா விற்று தான் இந்த கம்பெனியை இப்போ தொடங்கிறதுக்கு எனக்கு செகண்ட் சான்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீ மனசில் வச்சுப்ப தானே அப்படின்னு கேட்கும்போது, ஹீரோ நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கப்பா, இந்த கம்பெனி கண்டிப்பாக நான் நல்லபடியாக ரன் பண்ணுவேன்னு சொல்லியிருப்பான். ஸோ இப்போ அதை ரீகால் பண்ணி பார்த்த உடனே இவன் வந்து லைட்டாக முழிப்பு வருதான். அப்படியே அசைய ஆரம்பித்தோடனே மரத்தில் இருந்து பேலன்ஸ் தவறி கீழே பொத்துன்னு விழுந்துடுறான். வலியில் கத்தி துடிக்கிறான். ஸோ இவன் இந்த மாதிரி துடிச்சு தட்டு மாதிரி எழுந்து உக்காந்ததுக்கப்புறம் தான் அன்னைக்கு நடந்தது எல்லாமே அவனுக்கு ஞாபகம் வருது. இந்த பியூப்பாவும் அவனோட ஆட்களும் சேர்ந்து தான் இப்போ அவனை ஷூட் பண்ணி அடித்து அந்த இடத்துல இருந்து தள்ளி விட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இவன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்துட்டு இருக்கும் போது இங்கே பயங்கரமாக மழை பெய்யவும் ஆரம்பிச்சிடுது. ஹீரோயினும் மற்றவங்களும் இன்னும் ஹீரோவை தேடி தான் இப்போ கீழே இறங்கி வந்து சுற்றிட்டு இருக்காங்க. அப்போ தான் ஹீரோக்கு திரும்ப வந்து மைண்டில் ஒரு ஹலுசினேஷன் மாதிரி வருது. அது என்னென்னா, அவனோட அப்பா அம்மா ரெண்டு பேருமே அவன் கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு, நீ ஏன்பா இவ்வளோ கஷ்டப்படுற, நாங்கள் இங்கே சந்தோஷமாக இருக்கோம், எங்கள் கூட வந்துரு அப்படின்னு சொல்கிற மாதிரி அவங்க கையை நீட்டி அவனை கூப்பிடுறாங்க. இதை பார்த்த உடனே அவனுக்கும் சந்தோஷமாயிடுது. அவன் கையெடுத்து அவங்க கிட்ட நீட்டான். அடுத்த செகண்டு பார்த்தா ஸ்லிப் ஆகி கீழே விழுகிறான். வழியில் கத்துறானா, கரெக்டாக ஹீரோயின் அந்த சவுண்டை கேட்டுட்டு ஓடி வந்துடுறா. ஸோ ஹீரோ தூக்கி பிடிச்சி என்னாச்சு உனக்கு அப்படி இப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருக்கான். இவன் பேசாமல் அரைமயக்கத்தில் அப்படியே இருந்துட்டு இருக்கான். டக்குன்னு அவங்க அம்மாவோட நெக்லஸை இவன் கையில் கொடுத்துட்டு, இங்கே பாரு, உங்கள் அம்மாவோட பொக்கிஷம் உன்கிட்டே திருப்பி கொடுத்துட்டேன், இதை பார்த்து காக்கிறதுக்காகவாது நீ திரும்ப வந்து ஆகணும் இல்லையா, அதனால் முழிச்சுக்கோ, நீ வந்து எங்கேயும் போயிடக்கூடாது, உங்கள் அம்மாவுக்கு கொடுத்த ப்ராமிஸை நீ கீப் அப் பண்ணணும், உன்னோட
உன்னோட கம்பெனியை நீ நல்லா பார்த்துக்கணும், சீக்கிரம் வந்துரு அப்படின்னு சொல்லி பேச்சு கொடுத்துட்டே இருக்கா. மற்றவங்களும் அவள் சவுண்டு கேட்டு ஹீரோவை உடனே அங்கே தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் சேர்க்குறாங்க. ஸோ அங்கே ஹீரோவுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா டாக்டர் வந்து அவனுக்கு புல்லட் வூண்டு இருந்துச்சு, அதெல்லாம் நாங்கள் புல்லட்ஸ் ரிமூவ் பண்ணிட்டோம், அவனுக்கு பிளட் லாஸ் அதிகமாக இருக்குது, அதனால கொஞ்சம் கிரிட்டிக்கலான ஸ்டேட்டில் தான் இருக்கான், கொஞ்ச நேரம் கழித்து பார்க்கலாம், ஆனால் உயிருக்கு ஆபத்து இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. சர்ஜரினால கண் விழிக்காமல் இருந்துட்டுருக்கானா. ஹீரோயின் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் அவன் கூடவே இருந்து அவனை கேர் பண்ணி பார்த்துக்கிறான். அவளோட ஃப்ரெண்ட்ஸையும் வீட்டுக்கு போங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்லாம் பேசிட்டு அனுப்பி விட்டுட்டுருக்கா. ஸோ இப்போ இன்னொரு பக்கம் ஒரு ஹாஸ்பிட்டலில் காட்டுறாங்க. இது வந்து சிட்டிக்குள்ளே இருக்க அந்த ஹாஸ்பிட்டல். அங்கே பார்த்தோன்னா இப்போ ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவனுடைய ஒய்ஃப் இப்போ படியிலேருந்து விழுந்து அவளுக்கு ப்ளீடிங் ஏற்பட்டுச்சு இல்லையா, இப்போ அதுக்கு தான் ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து அட்மிட் பண்ணியிருக்கானாட்ருக்கு. ஸோ டாக்டர் வெளியில் வராரா, என்னாச்சு என் ஒய்ஃப்க்கு நல்லா இருக்காளா என்ன ஏதுன்னு கேட்கும்போது அவங்களுக்கு ஹெவி ப்ளீடிங் ஆகிடுச்சு, அது மட்டும் இல்லாமல் அவங்க இந்த ப்ளீடிங்னால ஒரு பர்டிகுலர் ஷாக்குக்கு போயிட்டாங்க, ஸோ அவங்கள எங்களால் காப்பாற்ற முடியலை, அவங்க தவறிட்டாங்கன்னு சொல்ல இவன் பயங்கரமாயிட்டு உடஞ்சி போயிட்டான். அப்போ என்னோட குழந்தை அப்படின்னு சொல்லி இவன் சுதாரிச்சுட்டு கேட்கும் போது குழந்தைய நாங்கள் சி செக்ஷன் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டோம், குழந்தை சேஃபாக இருக்குது, ஆனால் குழந்தை ப்ரீமெச்சூராக இப்போ பிறந்ததுனால அதுக்கு ஹார்ட் கண்டிஷன் சரி கிடையாது, அதனால் குழந்தைக்கு கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் அண்ட் கேர் தேவை, கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தான் குழந்தை வந்து எப்படி அடாப்ட் ஆகி உயிரோடு இருக்குமா இல்லையானே சொல்ல முடியும்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே இவன் வந்து பயங்கர எமோஷனல் ஆகிட்டு என் ஒய்ஃப் தான் இல்லைன்னு ஆயிடுச்சு, என் குழந்தையாவது எப்படியாவது மீட்டு கொடுங்க, எவ்வளோ செலவு வேணாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்லாம் சொல்லும் போது டாக்டரும் நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்து நல்லபடியாக பார்த்துக்கிறோம், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இந்த குழந்தையோட ட்ரீட்மெண்ட்டுக்குன்னு இவனுக்கு பணம் வேணும் இல்லையா, ஸோ இவன் என்ன பண்ணுறான்னா உடனே இங்கே ப்ரௌடுக்கு கால் பண்ணிவிட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என் ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டு போனீங்கல்ல ஹீரோயின் எங்கே இருக்கான்னு தெரிஞ்சால் உங்களுக்கு தகவல் சொல்லி அதுக்கு பதிலாக நீங்கள் எங்களுக்கு சன்மானம் தருவீங்கன்னு சொல்லிட்டு அந்த இன்னும் ஆஃபர் இருக்கா, நான் இங்கே ஹீரோயின் எங்கே இருக்கான்னு சொல்கிறேன், எனக்கு பணம் தரீங்களான்னு சொல்லி கேட்க தாராளமாக பணம் தரேன், எவ்வளோ வேணாலும் தரேன், என்கிட்ட பதில் மட்டும் கிடைச்சா போதுன்னு அவன் சொல்ல உடனே ஹீரோயின் இருக்கக்கூடிய அந்த வில்லேஜ் பேரை இவன் சொல்லி விட்டுறான். கண்டிப்பாக ஹீரோவை கூப்பிட்டுட்டு அவன் அங்கே தான் போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள் இருக்கார்ல அவர் இப்போ நல்லா ரெக்கவர் ஆகிட்டு இருக்காரு. அப்போ அவரும் ஸ்டெப்பாமுக்கு கால் பண்ணிவிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காரு. ஸோ தேவையில்லாமல் என் மேலே ஊழல் கேஸை போட்டு என்ன உள்ள தள்ளலான்னு பார்த்தேன், ஆனால் எனக்கு கொலை பண்ணது நீ தான் அப்படிங்கிறது எனக்கு தெரியும், அதுக்கான எவிடன்சஸ் எல்லாம் நானும் கேதர் பண்ணிட்டு தான் இருந்துட்டுருக்கேன், என் மேலே வண்டியை கொண்டு வந்து இடித்த அந்த லாரி டிரைவரை மட்டும் இன்னொரு தடவை இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு நான் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக அவன் ஏதாவது உளர்னானா நீ அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல இவங்க இந்த பக்கம் தாம் தூம்னு கொதிச்சு எல்லாத்தையும் உடச்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவங்க பையன் வந்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறான். அப்போ தான் ப்ரௌட் அங்கே வந்துட்டு இந்த மாதிரி பாண்டு கால் பண்ணால் ஹீரோயின் இருக்கக்கூடிய லொக்கேஷன் தெரிஞ்சு போச்சுன்னு சொல்ல உடனே இந்த ஸ்டெப் மாமும் இருக்கிற கோவத்தில் அப்படியே அங்கிளை தான் போட்டு தள்ள முடியலை, இப்போ ஹீரோவை போட்டு தள்ளனா அங்கிளும் வழிக்கு வந்துடுவார் அப்படின்னு அவங்க பையன்கிட்ட சொல்லிட்டு உடனே ஆட்கள் அனுப்பிடாமல் உசுரோடு இங்கே வரக்கூடாது அவனை கொன்னிடுங்க அப்படின்னு சொல்ல அதை கேட்டு ப்ரௌட் வந்துட்டு அட கொலகார பாவிங்களா இவ்வளோ மோசமாக நீங்களாம் இருப்பீங்க நான் நினச்சி கூட பார்க்கலையே அப்படிங்கிற மாதிரி முடிச்சிட்டு இருக்கா. ஓவர் நைட் அங்கேயே ஸ்டே பண்ணுறாலாம், அதனால் அவளோட ஃப்ரெண்ட் அவளுக்கு மாற்றிக்கிறதுக்கு ட்ரெஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்க ஹீரோயினும் அங்கேயே குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரா இவங்களை வழி அனுப்புறேன்னு சொல்லிட்டு. அப்போ ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் இவள் விழுந்து ஹீரோவை பார்த்துக்கிறத பார்த்துட்டு பயங்கரமாக டீஸ் பண்ணுறாங்க. ஹீரோயின் வந்து அவனை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான் அப்படின்லாம் சொல்லிட்டு ஹீரோயினுமே முதல்ல இல்லைன்னு சொல்லிட்டு கடைசியில் ஒத்துக்கிறான், ஆமாம் எனக்கு அவனை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஆனாலும் இது வந்து எந்த வகையிலையும் வந்து மூவ் ஆகாது, ஏன்னா அவன் ஸ்டேட்டஸ் வேறு என் ஸ்டேட்டஸ் வேறு, நான்லாம் அவனை நினச்சி கூட பார்க்கவே கூடாது, ஸோ இந்த காதல் வந்து என்னோடவே போயிடும், மற்றபடி வந்து நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க, இது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகலாம் போய் முடியாது அப்படிங்கிற மாதிரி அவள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அவளோட வருத்தத்தை மனசுக்குள்ளே ஒழிச்சு வச்சுக்கிட்டு கேஷுவலாக சொல்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. தான் ஹீரோ கண் விழிக்கிறானா. ஸோ அப்போ அங்கே இருக்கக்கூடிய நர்ஸ் தான் அவனை பார்த்துட்டு அவன்கிட்ட நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க, இந்த மாதிரி யாரோ உன்னை ஷூட் பண்ணிட்டாங்கப்பா, நீ மலையிலேருந்து கீழே விழுந்துட்ட, நல்ல வேலை உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் உன்னை பார்த்து காப்பாற்றி இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க, இன்னும் கொஞ்சம் லேட்டாக வந்திருந்தா கூட பிளட் லாஸ்னால நீ மேலே போய் சேர்ந்துருப்ப, உனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க, நைட்டு ஃபுல்லாக கூட உட்காந்து வர பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு எல்லா விஷயமும் சொல்ல ஹீரோக்கு அப்போ தான் அந்த பியூப்பா பண்ணது எல்லாமே திரும்ப ஞாபகம் வந்துட்டுருக்கு. ஹீரோயினும் வந்துடுறாளா. ஹீரோ வந்து மிழிச்சிருக்கிறத பார்த்துட்டு அவள் ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு உனக்கு ஒன்றும் இல்லை நீ சரியாகிடுவ தானே அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட பேசிட்டுலாம் இருக்கும்போது அவனுமே இவ்வளோ கேர் பண்ணி பார்த்துக்கிறாளேன்னு சொல்லிட்டு அவளை கூடவே பிடிச்சி வச்சுட்டு இருக்கான். அப்போ அவளுமே இந்த மாதிரி உன்னோட நெக்லஸ் அவன்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துட்டேன் தெரியுமா, அந்த நெக்லஸ் உன் கையில் வச்சதுக்கப்புறம் தான் நீ கண் விழிச்சு பார்த்த அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு நான் ரொம்ப பயந்துட்டேன் அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்கும் போது இவனுமே தனக்காக ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஒருத்தி உண்மையாக கேர் பண்ணுறாளேன்னு சொல்லி அவளையே பார்த்துட்ருக்கான். அப்போ வந்து ஹீரோயினும் இந்த நெக்லஸ் உன்னோடது தானே, உன்கிட்ட முதல்ல கொடுத்துட்றேன், அதை சேஃபாக வச்சுக்கிறது
காப்பாற்றுறதுக்காகவாது நீ வந்து இனிமேல் ஆபத்தில் மாட்டாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் எமோஷனல் ஆகிட்டு பேசிகிட்டே இருக்கேன். அவன் ஒரு பதில் கூட சொல்லாமல் அவளையே வச்சுக்கணும் வாங்காமல் பார்த்துட்ருக்கான். கொஞ்ச நேரம் கழிச்சு இவளுமே ரியலைஸ் பண்ணுறாள் அவன் பார்த்துட்ருக்கிறத. அவளுக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஏன்னா வந்து தனக்கு வேறு ஃபீலிங்ஸ் இருக்குது, இவன் வேறு குறுக்குறுன்னு பார்க்குறானே அப்படின்னு சொல்லிட்டு ஆனாலும் அமைதியாக அவனை பார்த்துட்ருக்கா. அவனோட வீட்டை காட்டுறாங்க. அங்கே அவனுடைய அப்பா அவனுக்கு பொலின்னு ஒரு அறை கொடுத்து செம கத்திட்டு இருக்காரு. என்னடா வேலை பண்ண, இந்த ஊர்க்காரங்க எல்லாரையும் என் பிடியில் வச்சுட்டு இருந்த, நீ பண்ண முட்டாள்தனத்தினால அத்தனை பேரும் அங்கே அவனோட லேண்டு வீடுன்னு சந்தோஷமாக இருந்துட்டுருக்கானுங்க. எனக்கு எப்படிடா வட்டி மேலே வட்டி போட்டு சம்பாதிக்க முடியும், என்ன முட்டாள்தனம் பண்ணிட்டு வந்திருக்கேன்னு கத்து அது வந்து நான் நல்லா தான் பண்ணேன். நடுவில் வந்து தேவையில்லாமல் ஒருத்தன் வந்துட்டான், அவனோட பேர் நைட்டு. அவன் தான் ரொம்ப வந்து புத்திசாலியாக பேசி எல்லாரையும் வந்து அவன் பக்கம் இழுத்துக்கிட்டான். என்னால் வேறு எதுவும் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஆனாலும் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அவனை போட்டு தள்ளுறதுக்கு பண்ண வேண்டியது எல்லாத்தையும் பண்ணிட்டேன். மலை மேலே இருந்து அவனை உருட்டி விட்டாச்சுன்ன உடனே அட லூசு பயலே, இப்போ அவன் வந்து பாடி கிடச்சிதுன்னா ஒன்றை ட்ரேஸ் பண்ணி என்னைய தானடா போலீஸ் வந்து பிடிக்கும் அப்படின்னு வேற அவங்க அப்பா திட்டிட்டு தேவையில்லாத இந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்க, ஒன்றை போய் என் பிள்ளையா பெற்று வச்சுருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லி பயங்கரமாயிட்டு அவரோட ஆட்களை வச்சு இவனை அடிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா இவரும் நானே இனிமேல் அவனை போய் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. க்ரௌடு சொன்ன தகவல் படி இப்போ ஸ்டெப் மதரும் அந்த பையனும் சேர்ந்து இப்போ ஹீரோவை கொல்றதுக்குன்னு ஹீரோயினோட கிராமத்துக்கே ஆள் அனுப்பிடுறாங்க கரெக்டாக அட்ரஸை சொல்லி. ஸோ அவனுங்க வந்துட்டு ஹீரோவை பற்றி விசாரிக்கும் போது ஆமாம் இங்கே தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்களும் யார் என்னன்னு தெரியாமல் இது வந்து இப்போ ஹீரோ ஹாஸ்பிட்டலில் இருக்கான், அவனுக்கு கொஞ்சம் அடிபட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லிக்கிட்டே ஆனால் எங்கே இருக்கான் என்ன கண்டிஷனில் இருக்காங்கிறது எல்லாமே ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு மட்டும்தான் நல்லாவே தெரியும் அவங்க ரெண்டு பேரை பற்றி அப்படின்னு சொல்லிட அவள் எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது கரெக்டாக அப்போ தான் இவங்க வேறு காரில் வராங்களா, உடனே அந்த பொண்ணு தான் அப்படின்னு ஊருக்காரங்க சொல்லிடுறாங்க. இதனால் ஹீரோயினும் ஐயோ இவனுங்க தான் ஹீரோ வந்து கொல்ல பார்த்தானுங்கடி அப்படின்னு சொல்லிட உடனே அந்த பொண்ணு இவங்கள்ட்ட வந்து பேசுகிற மாதிரி அப்படியே பேச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கா. இவனுங்க ஹீரோவோட ஃபோட்டோவை தூக்கி காட்டி இவனை உனக்கு ஏதாவது பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஐயோ இவ்வளோ ஹேண்ட்ஸமெல்லாம் நான் யாரையுமே பார்த்ததே கிடையாது, இப்படி ஒருத்தன் எங்கள் ஊருக்கு வந்தான்னு வச்சுக்கோங்களேன் சத்தியமாக அவனை வளைச்சி போடுறதுக்கு தான் நான் பார்ப்பேன் அப்படி இப்படின்னு நடிச்சு கொட்டிகிட்டு இருக்கா. ஹீரோயினை பற்றி அவங்க கேட்குறாங்க. உடனே இவளும் அவள் மேலே நான் செம கடுப்பில் இருக்கேன், எங்கள் ஊரில் இருக்க அத்தனை பேரையும் ஏமாற்றிட்டு போயிட்டா, அவள் மட்டும் கையில் கிடச்சா போலீஸில் நானே பிடிச்சி கொடுத்துருவேன் பார்த்துக்கோங்க அப்படின்னு ஹீரோயின் மேலே கோவமாக இருக்க மாதிரி சொல்ல இவனுங்களும் அதை நம்பிக்கிட்டு கிளம்பி போயிடுறானுங்க. கால் பண்ணி அதே விஷயத்தை அவனுங்க சொல்லும் போது இதெல்லாம் உண்மையாக இருக்காதுடா, யாராவது பொய் சொல்கிறாங்களா இருக்கும், எதுக்கும் அந்த ஊரை கண்காணிச்சுக்கிட்டே இருங்கடா அப்படின்னு சொல்லிடுறான். ஸோ இப்போ இங்கே ப்ரௌட் இருக்கா இல்லையா, அவள் டேவை பார்க்குறதுக்காக வரான். அந்த சமயத்தில் நம்ம கிளம்பலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். எங்கே அப்படின்ன உடனே என்ன மறந்துட்டியா, நாம் 2 பேரும் குழந்தை பெற்றுக்கலான்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோமே, ஸோ டாக்டர் கிட்ட போயிட்டு எல்லா செக்கப்பும் பண்ணிவிட்டு நாம் ஆல் கிளியர் கொடுத்துட்டாங்கன்னா பேபிக்கு ட்ரை பண்ண ஆரம்பிக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறான். ஐயோ அந்த விஷயத்தை நான் மறந்தே போயிட்டேன், எனக்கு இப்போ கொஞ்சம் நிறைய வேலை இருக்குது, பேசாமல் இன்னைக்கு செக்கப் நீ மட்டும் போயிட்டு வா, நான் அடுத்த முறை உங்ககிட்ட ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்கிறான். இவளுமே சரி ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆனால் இந்த விஷயம் உங்கள் அம்மாவுக்கு தெரிய வேண்டான்னு சொல்கிறான். இதை கேட்டோன்னே அவனும் ஏன் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு அவளும் ஒரு சர்ப்ரைஸாக இருக்கட்டுமே, நம்ம வந்து கன்சீவ் ஆனதுக்கு பிறகு சொன்னால் அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்கல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல அவனுமே சரி நீ சொல்கிறது தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறான். அங்கே இருக்கக்கூடிய ஒரு நர்ஸ் கிட்ட அவங்களோட ஃபோன் வாங்கி இங்கே அவனோட அங்கிளுக்கு கால் பண்ணுறான். அங்கிள் அப்போ தான் அவங்களும் செக்கப் வந்து பண்ணணும்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிருக்காங்களா. ஸோ இப்போ அங்கிள் வந்துட்டு அங்கே செக்கப் போனதுனால ஃபோன் வந்து ரிங் ஆகிட்டே இருக்குது, எடுக்க ஆள் இல்லாமல் போயிடுது. ஹீரோவும் டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு நர்ஸ் கிட்ட அந்த ஃபோனை வந்து கொடுத்துட்றான். ஸோ அங்கிள் வந்து இங்கே செக்கப் எல்லாம் முடிச்சுட்டு வராரா. அந்த சமயம் பார்த்தா அங்கே அங்கிளுடைய டிரைவர் வந்து நிற்கிறாரு. ஸோ அவருக்குமே அடிபட்டு தானே இருக்கும், அவர் இப்போ தான் கொஞ்சம் ரெக்கவர் ஆகிட்டு வந்திருக்காரு. ஸோ அங்கிளை பார்க்கறதுக்காக உடனே வந்திருக்கவும் அங்கிளும் அவர் எப்படி இருக்காரு என்ன இதெல்லாம் விசாரிச்சுட்டு ஹீரோவோட தகவல் தெரிஞ்சுதான்னு சொல்லி டிரைவர் கேட்கும் போது இல்லை அவனுக்கு கான்டாக்டே பண்ண முடியல, அவனோட மொபைலுக்கு பொண்ணாலும் வந்து ரீச் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் அங்கிள் அவருக்கு இருக்கக்கூடிய மிஸ்டு காலை பார்க்குறாரு, ஏதோ நம்பர்லேருந்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாலும் போட்டு பார்ப்போன்ட்டு போடுறாரா. பார்த்தா ஹீரோ தான் அங்கே பேசுகிறான். அந்த நர்ஸ் எடுத்துகிட்டு வந்து ஃபோனை கொடுக்குறாங்க. ஸோ இப்போ ஹீரோ வந்து அங்கிள் கிட்ட பேச ஆரம்பித்ததுக்கப்புறமா தான் அங்கிள் கிட்டே இவன் சொல்கிறான் தனக்கு இந்த மாதிரி வந்து ஒரு கேங் லீடரோட ஒரு சண்டை வந்துருச்சு. ஸோ இவன் என்னை வந்து கொல்றன்னு முயற்சி பண்ணியிருக்கான், பட் ஆனால் இப்போ தான் அவர் சர்ஜரி எல்லாம் பண்ணி என்னை காப்பாற்றி வச்சுருக்காங்க, நான் எப்போ அங்கே வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்குறான். இவன் சொன்னதுக்கப்புறம் தான் அங்கிளுக்கு வந்து தெரியுது அவருக்கு வந்து ஆக்சிடெண்ட் ஆன விஷயம் இவன் மீடியா மூலமாக தெரிஞ்சிக்கவே கிடையாதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து அங்கிளும் தனக்கு நடந்திருக்கக்கூடிய அந்த ஆக்சிடெண்ட்டை பற்றி ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இன்னும் கொஞ்ச நாள் நீ அங்கே இருக்கிறது தான் சரி, முதல்ல உன்னோட ட்ரீட்மெண்ட்டை பாரு, அது மட்டும் இல்லாமல் நீ எந்த ஹாஸ்பிட்டலில் இருக்குன்னு சொல்லு, நான் என்னோட டிரைவரை உனக்கு துணைக்குன்னு சொல்லி அனுப்பி விடுறேன், அங்கேருந்து உன்னை சேஃபாக அவர் சிட்டிக்கு கூட்டிகிட்டு வந்துடுவார், நீ இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு உடனே ஹீரோவுமே சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் இருக்கக்கூடிய அந்த ஹாஸ்பிட்டல் பேர் ஊர் பேரெல்லாம் அவங்க அங்கிள் கிட்ட ஷேர் பண்ணிக்கிறான். அங்கிள் இப்போ ரிசப்ஷனில் இருக்கக்கூடிய டிரைவருக்கு கால்
பண்ணிவிட்டு ஹீரோ வந்து பேசிட்டான், அவனை நான் சொல்கிற இடத்துலேருந்து பிக்கப் பண்ணிவிடுவான்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டல் பேரும் ஊர் பேரும் சொல்ல அங்கே ஹாஸ்பிட்டல் செக்கப்புக்குன்னு வரக்கூடிய ப்ரௌடு இந்த ஆள் பேசுறது எல்லாத்தையுமே அங்கே ஒட்டு கேட்டு இப்போ அந்த ஹாஸ்பிட்டல் பேரை தெரிஞ்சுக்கிறான். அவள் புருஷனுக்கு வேற கால் பண்ணி சொல்லிட்டு அவள் புருஷங்காரனும் அங்கே இருக்கக்கூடிய அவனுடைய ஆட்களுக்கு அந்த ஹாஸ்பிட்டல் பேரை தெரிவிச்சிடுறான். அவனுங்களும் இந்த முறை குறி தப்பாது ஹீரோவை போட்டுடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோ இந்த இடத்துல கொஞ்சமாக போர் அடிக்குது, ஹீரோயினை வேற காணுமேனு சொல்லிட்டு அங்கே இங்கேன்னு எல்லாத்தையும் நோண்டிட்டு அழிஞ்சிட்டு இருக்கானா, கொஞ்ச நேரம் வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெளியில் வரான். அப்போ தான் அங்கே கவுண்டர்கில் ஹீரோவை பற்றி விசாரிச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த 2 ஆட்களையும் அவன் பார்த்துட்றான். உடனே இவனுங்களா இங்கேயும் கொல்றதுக்கு வந்துட்டானுங்களான்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து ஒரு ஓட்டமாக ஓடி கண்ணா பின்னான்னு ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கான். இவனுங்க ஹீரோ இருக்கக்கூடிய ரூம் நம்பரை தெரிஞ்சுக்கிட்டு ஹீரோவை போட்டு தள்ளணும்னு கன்னோட ரூம்குள்ளே என்ட்ரி ஆகுறாங்க. பட் ஆனால் யாரும் இல்லையா, இவனுங்க ஷாக் ஆகிட்டு நின்றுட்டு இருக்கானுங்க. அப்போ தான் ஹீரோயின் ஹீரோவை பார்க்கறதுக்காக அங்கே ரூம்குள்ளே என்ட்ரி கொடுக்க அப்போ அவளை பார்த்த உடனே இவ தான் அவனுங்களோட கூட்டாளி அப்படின்னு அவளுக்கும் தெரிஞ்சிருது, இவனுக்கும் தெரிஞ்சிடுது. உடனே இவளும் இவனுங்க கிட்டேருந்து தப்பிக்கணும்னு அந்த இடத்துல ஓடிட்டுருக்க அவனுங்க கண்ணை தூக்கிக்கிட்டு ஹீரோ கிடைச்சாலும் சரி ஹீரோயின் கிடைச்சாலும் சரி போட்டு தள்ளினோன்னு சொல்லிட்டு துரத்திட்டு வந்துட்டு இருக்கானுங்க. ஹீரோ ஒரு பக்கம் ஹீரோயின் ஒரு பக்கம்னு ஓடிட்டுருக்க கடைசியில் 2 பேருமா ஒரே இடத்துல வந்து இடித்து அப்போ ஒன்றா மீட் பண்ணிக்கிறாங்க. 2 பேரும் ஒரே இடத்துல அப்படியே ஒளிஞ்சுக்கவும் ஆரம்பிக்க அவனுங்க விடாமல் தேடி இவங்க பக்கத்துலேயே வந்து சுற்றிகிட்டே இருந்துட்டு இருக்கானுங்க. இங்கே இருக்கிறது நம்மளுக்கு தான் ஆபத்து, நம்ம இங்கேருந்து கிளம்பி போயிடணும், அப்புறம் அவங்களோட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி காரை எடுத்துகிட்டு வர சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க 2 பேரும் வெளியில் ஓடிட்டு அங்கே இருக்கக்கூடிய வேறு ஒரு காரில் லிஃப்ட் கேட்டு ஏறிக்கிறாங்க. அங்கே ஏறினதுக்கப்புறம் தான் ஹீரோக்கு ஒரு மாதிரியாகவே இருக்குது. ஸோ அங்கே ஏற்கனவே வண்டியில் 2 பேர் உட்காந்துட்டு இருக்கானுங்களா, ஹீரோ வந்து அவனுங்களை பார்க்கும் போது அவனுங்க 2 பேரோட பார்வையுமே பின்னாடி சீட்டில் தான் இருக்குன்றதையும் கவனிக்கிறான். கூடவே அதில் ஒருத்தனோட பாக்கெட்டில் கன் இருக்கிறதையும் ஹீரோ பார்த்துடுறான். இங்கேருந்து நம்ம உடனே போயாகணும், இங்கே சேஃப் கிடையாதுன்னு சொல்லி அவன் ஹீரோயின் கிட்ட சொல்லி முடிக்க ஹீரோயினும் எங்களை இங்கே விட்டுருங்க நாங்கள் இறங்கிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டான். ஆனால் அவனுங்க கேட்குற மாதிரி இல்லை, அவனுங்க வந்து வாயை மூடிட்டு உட்காருன்னு சொல்லி இவனுங்களை கன்னை வச்சு மிரட்டானுங்க. 2 பேரும் அப்படியே அமைதியாகிட வண்டி வந்து ஒரு இடத்துல நிற்கிது. ஸோ பார்த்தாக்க இவனுங்க எல்லாரும் பியூப்பாவோட அப்பா ஆட்கள். ஸோ இப்போ ஹீரோ வந்து பியூப்பா கிட்டேருந்து தப்பிச்சிட்டான்னு தெரிஞ்சு போலீஸ் மேலே எந்த ஒரு பிரச்சனையும் இவனுங்களுக்கு வந்துடக்கூடாதுன்னு ஹீரோவை க்ளீனாக கொலை பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்கானுங்க. ஸோ இப்போ அங்கே ஹீரோவை போட்டு இவனுங்க அடிச்சிட்ருக்க ஹீரோயினும் அவன் ஏற்கனவே வீக்காக இருக்கான், அவனை இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணிட்டு நிற்கிறான். பியூப்பாவோட ஆள் வந்துட்டு என் பையனை பிரச்சனை பண்ணது நீ தானே, அது மட்டும் இல்லாமல் ஒன்றால் தான் நான் ஜெயிலுக்கு போகிற மாதிரி ஆகிடும் போல் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த ஆள் கத்துன்னு கத்திட்டு ஹீரோ வந்து ஷூட் பண்ண போகிறேன்னு கன்னை பாயிண்ட் பண்ண ஹீரோயினும் முடியாதுன்னு நடுவில் போய் நிற்கிறான். ஸோ இப்போ ஹீரோயின் வந்து அவனுக்காகன்னு காப்பாற்றுறதுக்கு உயிரை கொடுக்கறதுக்கு வந்ததெல்லாம் பார்த்துட்டு ஹீரோக்கு ரொம்பவே எமோஷனல் ஆகிடுது. ஸோ கொஞ்சம் சுதாரித்ததுக்கப்புறமா 2 பேருமா சேர்ந்து அங்கே இருக்கவங்களோட சண்டை போடுறதுக்காக ஆரம்பிக்கிறாங்க. அது மூலமாக ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் அவனுங்களோட கன் வந்து கிடச்சிடுது. ஸோ இதை வச்சுட்டு அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் 2-3 பேரை காலிலே வந்து ஹீரோ சுட்டுடுறான். அதில் ஒருத்தராக இந்த பியூப்பாவோட அப்பா கால்லையும் வந்து ஹீரோ சுட்டுடுறான். இதனால் எல்லாருமே பாஸ்க்கு அடிபட்டுருச்சுன்னு சொல்லிட்டு அவங்க மேலே கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கும் போது கரெக்டாக ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் அங்கே வண்டி எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. அப்போ இவங்களும் அந்த வண்டியில் ஏறி எஸ்கேப் ஆகிட இப்போ அந்த பியூப்பாவோட அப்பாவை ஹாஸ்பிட்டலில் கொண்டு போயிட்டு அட்மிட் பண்ணி விட்டுடுறாங்க. ஸோ அங்கே அவருக்கு இன்டென்ஸாக வந்து ட்ரீட்மெண்ட் நடந்துட்டுருக்கா. இந்த விஷயம் கேள்விப்பட்டுட்டு அங்கே பியூப்பாக்கு ஹீரோ மேலே இன்னுமே வெஞ்சன்ஸ் அதிகமாகுது. அவளோட ஃப்ரெண்டு கிட்ட அவங்க கிட்ட வண்டியை கொடுத்துட்டு மற்ற 2 பேரையும் ஊருக்கு போயிட்டு எஸ்கேப் ஆக சொல்கிறா. அப்போ வந்து அவங்களும் சரின்னு எங்கே போகிற என்ன ஏதுன்னு கேட்கும் போது ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு மட்டும் ஹீரோயினோட அம்மா வீடு தெரியும், ஹீரோயின் 7 வயசு வரைக்கும் வாழ்ந்திருக்க வீடு. ஸோ அதை வந்து அவள் சொன்ன உடனே அவளுக்கு மட்டும் இடம் தெரியுது, சரி பார்த்து கவனமாக இரு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிடுறாங்க. அப்போ வந்து ஹீரோவும் பிரியறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா, எங்கள் அங்கிளுக்கு மட்டும் கால் பண்ணிட்டு நடக்கிறதெல்லாம் கொஞ்சம் சொல்ல முடியுமா, எங்கள் அங்கிள் வந்து ஆள் அனுப்புவார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட ஒரு பேப்பரை வாங்கி அவங்க அங்கிளோடைய ஃபோன் நம்பரை எழுதி கொடுக்குறான். அங்கே தான் வந்து செல்ஃபோன்லாம் கிடையாது இல்லையா, ஸோ இவங்களுமே ஃபோன் வந்து கிடைக்கும் போது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பரை வாங்கிக்கிட்டு வண்டியும் இவங்க கிட்ட கொடுத்துட்டு கிளம்புறாங்க. ஹீரோயின் வந்து இப்போ ஹீரோவை ட்ரைவ் பண்ணி அவங்க அம்மா இருந்த அந்த வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறா. அது பார்த்தோன்னா ஒரு மலைக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு வீடு மாதிரி இருக்குது. அந்த இடத்துல சுற்றி முற்றி ஆட்களும் கிடையாது, அந்த வீடுமே அபேண்டண்டாக தான் இருக்குது. ஸோ அதை போயிட்டு ஹீரோக்காகன்னு சொல்லிட்டு மாங்குன்னு க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் அவனுக்காக ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கான். இது எல்லாத்தையுமே ஹீரோ வந்து ரசித்து பார்த்துட்ருக்கான். தனக்காக ஒருத்தி இவ்வளோ கேர் பண்ணுறாளா அப்படின்னு சொல்லிட்டு தேவோட ஆட்கள் ஹாஸ்பிட்டலில் ஹீரோவை பிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு ஊருக்குள்ளே வந்து அவளை விசாரிக்கும் போது அந்த காசிப் ஆண்டி இருப்பாங்கல்ல அவங்க கிட்ட போய் கேட்டுடுறானுங்க. உடனே அந்த லேடியும் ஹீரோக்கும் பியூப்பாக்கும் சண்டை ஆயிடுச்சு, பியூப்பாங்கிறவன் எங்கள் ஊர் ரவுடி மாதிரி, ஸோ அவனுக்கும் இவனுக்கும் சண்டை ஆனோடனே அவன் ஹீரோவை சுட்டு மலையிலேருந்து உருட்டி விட்டுட்டான். அதனால் ஹீரோ வந்து
இப்போ ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கான். இதுக்கும் மேலே ஏதாவது உனக்கு டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா ஹீரோயினோட ஃப்ரெண்டு கிட்ட கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்லி விட்டுடுறாங்க. இதை கேட்ட உடனே இவனுக்கு சந்தோஷமாயிட்டு இவன் அந்த பக்கமாக டேக்கு கால் பண்ணி ஹீரோ இந்த மாதிரி வந்து சாக கிடக்குறானாமா ஹாஸ்பிட்டலில் இருந்து, ஆனால் இப்போ தப்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லவும் அதுக்கப்புறம் அவனையே தேடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லி ஆர்டர் கொடுத்துட்றான். இங்கே பியூப்பா வந்து அவங்க அப்பா ஹாஸ்பிட்டலில் இருக்கிறத பார்த்துட்டு கோவப்பட்டு இருக்கானா அப்போ தான் கரெக்டாக ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் அந்த பக்கமாக வராங்க. உடனே அங்கே இருக்கக்கூடிய ஆளும் இதோ இவங்க 2 பேரும் தான் அவங்க 2 பேரும் தப்பிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னு சொல்லி போட்டு கொடுத்துட்றான். உடனே பியூப்பாவும் உங்கள் 2 பேரையும் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு கத்திக்கிட்டு துரத்திட்டு வந்துட்டு இருக்க இவங்க அங்கேருந்து ஓடுறாங்களா. அப்போ வந்து அங்கே அந்த பொண்ணோட கையில் இருக்கக்கூடிய ஹீரோவுடைய அங்கிளோடைய ஃபோன் நம்பர் அது பறந்து போயிட்டு தண்ணிக்குள்ளே விழுந்துருது. அதை வந்து அவள் எடுக்கணும்னு நினைக்கிறா. அதை எடுக்கணும்னு நினச்சா இவனுங்க உயிர் எடுத்துருவானுங்க வாடின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டு வேறு இழுத்துட்டு போயிடுறான். ஸோ இப்போ அந்த தண்ணிக்குள்ளே அந்த நம்பர் வந்து விழுந்துருச்சு இல்லையா. இவங்க அதுக்கப்புறமா தப்பிக்கிறதுக்காக அந்த ஹாஸ்பிட்டல் பில்டிங்கையே சுற்றி வந்து கடைசியில் அவனுங்க வந்து இவனுங்களை பிடிக்க முடியாமல் போயிடுறானுங்க. பியூப்பாவோட ஆள்கிட்டேருந்து தப்பிச்சதுக்கப்புறம் தான் திரும்ப இவங்க ஓடி வந்து அதே பேப்பரை தேடி எடுத்து பார்த்தா அதில் தண்ணியில் விழுந்ததுனால எல்லாமே அழிஞ்சு போயிருக்கு. ஸோ அந்த நம்பரை வேறு மனப்பாடம் பண்ணலையே, என்ன பண்ணுறது, எப்படி வந்து இப்போ அந்த அங்கிளை காண்டாக்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு 2 பேரும் திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க.